நெட்ஃபிளிக்ஸில் நெக்ஸ்ட் எபிசோட் தானாக வரும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நெக்ஸ்ட் சாப்டரை யார் எழுதுகிறார்கள்? இந்த ஒரு எபிசோடு மட்டும் இல்ல இன்னொரு எபிசோடு மட்டும் என்று சொல்லி அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் மறைந்து விட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பிஞ்ச் வாட்சிங் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிஞ்ச் வாட்சிங் என்பது ஓய்வா அல்லது நம்மை அடிமைப்படுத்தும் தூண்டிலா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? லூக்கா 12:16 முதல் 20 வரை. செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் என்று தொடங்கும் இயேசுவின் உவமையில் உள்ள மனிதன் தனக்கு நீண்ட ஆயுள் இருப்பதாக நினைத்து கொண்டான். பிஞ்ச் வாட்சிங், அதாவது தொடர்ந்து நாம் காணொளிகளை பார்க்கும் பொழுது நாம் இதே மனநிலையில் தான் இருக்கிறோம். பிறகு பார்க்க வேண்டும் என்பதற்காக பல எபிசோடுகளை நமது பிளே ஸ்டோரில் சேமித்து வைக்கின்றோம். இந்த ஒரு எபிசோடு மட்டும், இந்த முறை மட்டும் என்று ஆரம்பித்து விடியற்காலை வரை நாம் தொடர்ந்து வெப் சீரிஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரத்தின் மதிப்பையும் அது நம் கையை மீறி போவதையும் நாம் உணர்வதே இல்லை. அந்த செல்வந்தன், நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று தனது உடல் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல பிஞ்ச் வாட்சிங் என்பது மனிதர்களுக்கு ஒரு விதமான மன ரீதியான பெருந்தீனி என்று சொல்லலாம். இயேசுவின் ஓமையில் செல்வந்தன் தானியங்களை சேமித்து வைப்பதில் மகிழ்ச்சி கண்டான். இன்று நாமும் தொடர் வீடியோக்களை நுகர்வதில் திருப்தி தேடுகிறோம். ஆனால் அந்த திருப்தி தற்காலிகமானது என்பதை அருள்வாக்கு பகுதி தெளிவுபடுத்துகிறது. பிஞ்ச் வாட்சிங் என்பது ஒரு தொலைக்காட்சி தொடர் அல்லது OTT தொடர்களின் எபிசோடுகளை வரிசையாக தொடர்ந்து பார்க்கும் ஒரு செயலாகும். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், Z5, ஹாட்ஸ்டார் போன்ற OTT பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு இந்த பிஞ்ச் வாட்சிங் என்ற தொடர் பார்வை முறை அதிகமாக பேசப்படுகிறது. அன்றாட சவால்களை எதிர்கொள்ளாமல் யதார்த்த வாழ்விலிருந்து தப்பிச் செல்லவே இன்றைய இளைய தலைமுறையினர் இத்தளங்களை விரும்புகின்றனர் என்று சொல்லலாம். அதற்கு ஒரு வடிகாலாக இந்த பிஞ்ச் வாட்சிங் முறைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். மிகவும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் தொடங்குகின்ற இந்த இடைவிடா தொடர் பார்வை பிஞ்ச் வாட்சிங் மெதுவாக அடிக்ஷனாக, ஒரு போதையாக மாற அது வாய்ப்பளிக்கின்றது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் என்னும் இடத்தில் 3 சிறார்கள் அவர்களின் பெற்றோர் அவர்களை கொரிய நாட்டு தொடர்களை பார்க்க அனுமதிக்காததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் வாழ்ந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இணையவழி தொடர்களின் ஒவ்வொரு எபிசோட் முடிவிலும் ஒரு சஸ்பென்ஸ், அதாவது கிளிஃப் ஹேங்கர் வைத்திருப்பார்கள். அதனால் நாம் நினைத்தாலும் நம்மால் நிறுத்த முடிவதில்லை. இந்த பிஞ்ச் வாட்சிங்கின் தீவிரத்தன்மை என்பது உறவுகளிலிருந்து அல்லது உறவினரிடமிருந்து ஒருவரை தனிமைப்படுத்துகின்றது. தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற உளவியல் பிரச்சனைகளை வருவிக்கின்றது. யூடியூப் அல்லது நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தளங்களில் ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோ தானாகவே தொடங்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். இதுவே நம்மை தூங்க விடாமல் அடுத்தது என்று பார்க்க வைக்கும். எனவே செட்டிங்ஸில் சென்று ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் வீடியோ என்ற வசதியை நீங்கள் ஆஃப் செய்ய வேண்டும். புத்தகம் வாசிப்பது, உடற்பயிற்சி செய்வது போன்ற வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே மொபைலை தூரமாக வைப்பது, அதாவது டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்து கொள்வது மிகவும் நல்லது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் என்று சொல்லிக்கொண்டே இரவு முழுவதும் பார்ப்பதை தவிர்க்க சுய கட்டுப்பாடுகளை வகுத்து கொள்ள வேண்டும். சிறார்கள் இத்தகைய பிஞ்ச் வாட்சிங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை பெற்றோர்கள் அன்புள்ளத்தோடு ஆற்றுப்படுத்தி வழிநடத்திட வேண்டும். பிஞ்ச் வாட்சிங்கிற்கு மாற்றான படைப்பாற்றலோடு கூடிய செயல்பாட்டிற்கு சிறார்களை ஊக்குவிக்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்வர வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரும் அந்த செல்வந்தனுக்கும் நவீன கால பிஞ்ச் வாட்சிங் பழக்கத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமை மிகவும் ஆழமானது. அந்த செல்வந்தன் தனது தானிய களஞ்சியங்களை நிரப்புவதில் திருப்தி தேடினான்.
நாமோ நமது மனதை காட்சிகளாலும் தகவல்களாலும் நிரப்ப பார்க்கிறோம். அவன் என் நெஞ்சே நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்றது போல நாமோ இன்னும் ஒரு எபிசோடு பார்த்தால் மனத்திற்கு திருப்தியாக இருக்கும், இன்னும் ஒரு எபிசோடு என்று நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அவன் சேர்த்த தானியங்கள் அவனை காப்பாற்றாதது போலவே நாம் சேர்த்து வைக்கின்ற இந்த வீடியோக்களும் பிளேலிஸ்டுகளும் நம்மை ஒருபோதும் அமைதிக்கு இட்டு செல்வதில்லை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.